வரவழைத்தல். அந்த உபாயத்தை யார் கையில வச்சிருக்கா? அந்த ஆசாரி கையில தான் இருக்கு. ஆசாரி ஐயா, நான் கண்ணை காட்ட நேரம் நீ தட்டி விட்டுறணும். நீ தட்டி விட்டுறணும். ஆனா நீ பழச்சிடணும். சரியா? சரிதான். அப்படி என்று அவன் தட்டி விட்டுதான் நினைப்பான். அவன் ஒரு தான் நினைப்பான். என்று சொல்லி தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு எல்லோரையும் வரவழைத்தார்கள். அலங்காரியினுடைய ஆட்களை எல்லாம் கல்பந்தலிலே அமர வைத்தார்கள். நல்ல நம்பியினுடைய ஆட்களை எல்லாம் கொல்லப்பட்டதிலே அமர வைத்தார்கள். ரோஜனங்கள் எல்லாம் பரிமாறினார். அவருடைய ஆட்களுக்கு அவனும், இவருடைய ஆட்களுக்கு இவர்களும் போஜனம் கொடுத்தார்கள். எல்லோரும் போஜனம் முடித்து இருக்கும் பொழுது நல்ல நம்பி கண்ண காட்டுகிறார். புத்தியுள்ள ஆசாரி பொரிய பற்றி தாண்டால் அலங்காரி ஓடி வந்தா. ஐயோ, என் ஆட்களை எல்லாம் கொண்டு போட்டீங்களே அண்ணா. சரிஞ்சிட்டோ இல்ல, ஓடி வந்தா. வந்தா என்ன செய்தா? சட்டமன்ற வீட்டுக்குள்ள ஓடிட்டா. அப்பதான் மகன் வந்து தடுத்து திருமணம் முடிந்த நேரத்தில் என்னுடைய தந்தை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்து விட்டீர்களே அப்பா. தாய் எந்த நியாயம் இருக்கிறது? தாய் செய்த சலுகைகளை உனக்கு தெரியுமா? என் உடன்பிறப்பு, என் மருமக்கள் அத்தனை பேரும் இறப்பதற்கு காரணமாகிவிட்டார். இந்த மூளை இவரால் என்னுடைய குடும்பமே இல்லாமல் ஆகிவிட்டது. இவரை இப்போதே கொலை செய்கிறேன். வெட்டக்கூடாது, தந்தையே வெட்டக்கூடாது. ஓடிய வாழை கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? அதை புத்தகத்தை காணவத்தை காது மூக்கு அரிஞ்சிட்டான். காது மூக்கு கண்ணுல குத்திட்டான். ஆமா, கை புள்ளி செம்புள்ளிய கை புள்ளி போட்டான். கை
கண்டா அதை பிடிச்சு கண்டா நீங்களால இவ்வளவு கூட தெரியுதா? நீ அங்கே விழுந்து சென்று பழிக்கு பள்ளி எடுத்துக்கொண்டான். எடுத்துட்டான். ஆமா, ஆமா. எடுத்து விட்டு ஆ. அரண்மனையில் வந்து இருக்கும் பொழுது ஆமா. அந்த காசிராஜனுடைய அரண்மனையில் கால நாடெல்லாம் செழித்து அதாவது இயற்கையுடைய அந்த செழிப்பு ஓங்கியது. ஆமா அங்க எல்லா செல்வங்களும் பழையபடி தலை தோங்கியது. ஆமா பச்சை பசேல் என்று எங்கும் பிரகாசித்தது. பார்த்தால் மன்னவனானவள் இனி இவ்வளவு இருந்த பிறகு நம்ம மனைவியை அடுத்த வீட்டுல கூடக்கூடாது. ஆஹா அண்டை விடாதது தம்பி அப்படி விடாதது. என்று சொல்லி வேண்டிய பண்பறிகள் ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் கொண்டு இங்கே நல்ல தம்பி அரண்மனைக்கு வருகின்ற ஆமா. மைத்துனனை கண்டபோது மைத்துனன் ஓடோடி சென்று வரவழைத்தான். அப்பா அவர் வைத்திருந்தார். இந்த பாருங்கள் மைத்துனா, உங்களுக்கு தங்கை இங்கு வந்தாலே ஆமா. என் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு எங்கே மைத்துனா ஏன் இப்படி மகன் சாதிக்கின்றீர்கள்? குழந்தைகளை காணோம், என் மனைவியை காணோம், எங்கே மனைவியா? அப்பா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. என்னால் சொல்லக்கூடிய நிலையிலும் நான் குழந்தைகளுக்கு என்ன நேர்ந்ததை சொல்லுங்கள். மைத்துரா, எனது தங்கை மருமக்களுமாக என்னுடைய அரண்மனைக்கு வந்தது உண்மை. ஆனால் என் மனைவி செய்த சூழ்ச்சியின் காரணமாக என் தங்கை நல்லதென்றாலும் என் மருமக்கள் 7 பேரும் வீட்டுலகம் சேர்ந்து விட்டார்கள். மைத்துரா, கிணற்றிலே விழுந்து இறந்து விட்டார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் மைத்துனா? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா? வந்தவர்கள் என்னுடைய மனைவி சொன்ன வசையினால் பால் கிணற்றிலே காட்டிலே சென்று என் தங்கையால்